வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம எத்தனையோ அரசியலை பார்த்துருக்கோம். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்த அப்புறம் புதுவிதமான அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதுகுல குத்துறது, கேவலமா பேசுறது, ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது, அடுத்து உயிரிழப்புகளை வச்சு குத்தி 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 ரணமாக்கி நீ ஏன்டா உயிரோட இருக்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பேசுறது. இப்போ இப்போ கையில் எடுத்திருக்கிற அரசியல் பினா அரசியல் அப்படிங்கிற மாதிரி குழந்தை அரசியல். குழந்தைங்களை வச்சு இப்ப அரசியல் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் என்னைக்கு 29ஆம் தேதி ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து குழந்தைகள் பத்திரம், குழந்தைகள் பத்திரம், இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன், திமுக அதிமுக இத்தனை வருடங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. இத்தனை பேர் அதை பார்த்துருப்போம். நம்மளா போவோம், ஓட்டு போடுவோம், வருவோம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் அன்னைக்கு திமுகவா ஓகே, அவ்வளவுதான் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இத்தனை வருடங்கள் நம்ம ஓட்டணும். ஆனா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்தப்புறம் இந்த குழந்தை அரசியல் வருது. ஏன் இத்தனை வருடங்களா வராத குழந்தை அரசியல் இப்ப ஏன் வருது? அவங்க எல்லாரும் எதுக்கு காரணம் காட்டுவாங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் குழந்தைகளிடம் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட அன்பா சொல்லுங்க, விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. பெரியவர்களுக்கு ஒரு அறிவு இருக்கும்ல, பெரியவர்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்னு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது விருப்பப்பட்டாதானே ஓட்டு போட போறாங்க. அதையும் தாண்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டேன், மன உளைச்சலுக்கு உள்ளானேன், கடல்ல மூழ்கினேன், வெளியே வந்தேன்ன்ற அளவுக்கு பேசுறாங்கல்ல இந்த சில கட்சிக்காரர்கள். அவங்க இத்தனை வருட காலத்துல ஏன் இந்த குழந்தை அரசியலை ஃபேஸ் பண்ணல? ஏன்னா அரசியல் இப்ப குழந்தைகள் அளவுக்கு போயாச்சுன்றதுதான் உண்மை. இது எங்க வளர்ந்து நாளைக்கு விருட்சமாகி இவங்களுக்கு எதிராக வந்து நிக்குமோன்ற பயம் இந்த மாதிரி பேச வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த திமுக அதிமுகன்றவங்க நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய விருட்சம், இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கட்சி வந்துகிட்டு இருக்கு, இது நமக்கு முன்னாடி வந்ததுன்னா நம்ம காணாம போயிடுவோம் அப்படின்ற பயம் தானே. என்ன ஒண்ணு எடுத்தாலும் குத்தம் சொல்றது, குறை சொல்றது. உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல அதிமுக கேட்கிற கேள்வி இதுதான். உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்கட்சிகள் கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, உங்ககிட்ட எல்லாம் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கு, இதுல எதுலையுமே நாங்க ஒளிவு மறைவு இல்லாம பண்றோம் அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா அப்படி இல்லையே உங்க நிலைமை. உங்களுக்கு எதை நினைச்சு இந்த பயம்னு எனக்கு தெரியல. அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கீங்க, அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இந்த அலறீங்க. இப்போ நடக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பாருங்க. வாடகைக்கு விட்டு பிழைக்கிற அந்த புரோக்கர்ஸ் வந்து மீடியால உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. இருக்க போறது இன்னும் 2 நாள் தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2-3 ஆளுங்களை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ஒண்ணு இந்த சாக்கடை, 2வது இந்த கோடீஸ்வரன் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலி அவன் வந்து டிஎம்கே பேசிட்டு இருந்தான், இப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் வாடகை வாய் மாதிரி தயாராகிறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாக்கடை வேலையை முடிச்சுக்குவோம். இந்த சாக்கடை என்ன பண்றான், இவனுக்கு இன்னமும் அந்த விஜய் பைத்தியம் பிடிச்சு போய் முத்தி போய் கிடக்குது. மனுஷன் இவர் ஏன் கோயிலுக்கு போறாரு, இவர் ஏன் அங்க போறாரு, இவர் ஏன் இங்கே போறாரு, இவர் ஏன் இந்த சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆள் மட்டும் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தான். யாரோ கேட்டிருக்காங்க பொழுது, நீ தமிழ் தேசியம் பேசுறவனாச்சே, நீ எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், அங்கதானே ஈழ தமிழர்கள் கொன்று இடம் இல்லையா ஸ்ரீலங்கா, நீ எப்படி அங்க போகலாம்? அதுக்கு ஒரு கேப்ஷன் சொல்லி சொல்றான் அந்த ஆளு, என் உணவு என்னோட என் பயணம், அது எனக்கு சம்மந்தப்பட்டது, நான் எங்க வேணா போவேன் அப்படின்றோம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். அப்ப ஏன்டா நொன்ன விஜய் அவர்களை பத்தி பேசும்போது மட்டும் அவர் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறாரு, அவர் வந்து படம் நடிக்க போயிடுவாரு, அந்நியாரோட படம் நடிக்க போயிடுவாரு, இவ்வளவு கோடியில வீடு வச்சிருக்காரு, அது அவருடைய பணம் தானே. இப்ப அந்த லிஸ்டுக்குள்ள தானே இது வந்துருது இத்தனையுமே. இதை பத்தி அப்ப நீ பேசக்கூடாது தானே. உனக்குன்னா ஒண்ணு, அடுத்தவங்களுக்குன்னா வேற ஒரு ரூலா. பேசும்போது நிறுத்தி நிதானமா நீ பேசுறது கரெக்டா இல்லையான்னு பேசு. அவன் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடுறான், ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு இந்த இதை வச்சு நீ விஜய் அடிச்சே ஆகணும் அப்படின்னு ரெடி பண்ணி வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்குற டாஸ்க் அதுதான் அன்னைக்கு. இதுக்கு மேல யார் டாஸ்க் கொடுக்குறான்னு தெரியல, ஏன்னா தெரிஞ்சு போச்சு இல்ல. ஆனா விடாம உட்காந்து அடிச்சிட்டு இருக்கான். அப்ப நீங்க வந்து பெங்களூர் போறவங்க அந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்னொரு பாயிண்ட் அவுட் சொல்றோம். அப்போ பெங்களூர்ல ஐடி வேலை பாக்குறவங்க எல்லாம் அங்கெல்லாம் தண்ணி நமக்கு தரலையா, அப்ப அங்கேயே போய் வேலை பாக்குறீங்க, அது தமிழ் தேசியத்துக்கு எதிர் இல்லையா? அப்போ ஹைதராபாத்துக்கு ஏன் போறீங்க, அதுவும் தமிழ் தேசியத்துக்கு எதிர் இல்லையா? இப்படின்னு ஒரு ஊரையும் காட்டி அப்படியே ஃபாரினுக்கு ட்ரிப்பு போறீங்க, அது தமிழ் தேசியத்துக்கு எதிர் இல்லையா? கேட்கிறவன நான் திருப்பியும் கேட்கிறேன், தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு நீங்க பண்ற வேலை தப்பா இருக்குன்றதால தான் உங்க மேல அந்த கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் எங்கேயுமே தவறான ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே விடல. நான் இதை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு.
அவ்வளவுதான். இதை தாண்டி அவர் எதுவும் பண்ண முடியாததை வானவில்ல அம்பா வளைச்சு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன், நிலாவை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறேன், நிலாவில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன்லாம் சொல்லலை. நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் சொன்னார். பல பேர் 100கள்ல 200கள்ல 500கள்ல வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவர் சிம்பிளா கொடுத்து இதை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லி அழகா மக்களை தேடி வந்தார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சியை எப்போ எக்ஸிட் போல அதர்ஸ்னு போட்டாங்களோ அப்பயே நீங்க ஸ்டாண்ட் எடுக்க வேணாமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு தட்டிக்கிறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களை தூக்கி அதர்ஸ்னு போடும்போது கேள்வி கேட்க வேணாமா? போட்ட அத்தனை மீடியாக்களையுமே நீங்க கிழிக்க வேணாமா? இப்போ வரைக்கும் அதை பத்தி ஒரு விஷயமும் நீங்க எடுக்கவே இல்லை. சரி, ரிசல்ட் என்ன வரும், நாங்க ரிசல்ட்ல இப்படி இருப்போம், இல்ல ரிசல்ட்டுக்கு அடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னு முன்னெடுத்தீங்களா? இல்ல கேட்டா மே 18க்கு இப்பயே சீமான் ஐயா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்றீங்க. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுறீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன வரும்னு எதிர்பார்க்கறதா இல்லைன்றீங்க. அப்புறம் எலெக்ஷன்ல போட்டியே போட வேணாமே. அந்த மாதிரி இருக்கிறவங்க எதுக்கு மாநாடு நடத்தி 8 கோடி செலவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த 8 கோடி ஏன் செலவு பண்ணீங்க? விவசாயிகளுக்கு எல்லாம் பங்களிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நம்ம வந்து மக்களை கவர்ற வகையில நம்ம எடுத்துட்டு போய் நம்ம கொள்கைகளை சேர்க்கணும். எது மக்களை போய் கவருது? ஒரு நடிகர் தான் வந்து கவரணும்னு அவசியம் இல்லையே. விஜய் அவர்கள்கிட்ட நடிகர்ன்றதை தாண்டி அந்த மக்கள் எல்லாருமே அவங்க தங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்கன்றதுதான் அங்க உண்மை. ஈர்ப்பு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதையும் தாண்டி தன் பிள்ளை அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா சொல்றாங்க, எங்க அண்ணன் வரான் அப்படின்னு வயசு பிள்ளைங்க சொல்றாங்க. ஆம்பளைங்களும் சரி பெண்களும் சரி. அவங்க எல்லாம் படிக்கலையா? நம்ம காலத்துல படிச்சதை விட இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப அறிவாளித்தனமா யோசிக்குதுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த மைண்ட் நம்ம கிட்ட இல்லை. அவங்கள போய் தற்கொலைன்னு சொல்றது தவறான விஷயம். அந்த அத்தனை பேரும் ஓட்டு போட்டு அத்தனை பேரும் படிச்சவங்க, வெல் எஜுகேட்டட். எல்லா கட்சியும் கம்பேர் பண்ணாலும், இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி கம்பேர் பண்ணாலும் படித்தவர்கள் இருக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க இதுல பெர்சன்டேஜ் எடுக்கலாம், இவ்வளவு பேர் தான் படிக்கல அப்படின்னு. மற்றபடி எல்லாருமே அடிப்படை உறுப்பினர் முதற்கொண்டு எல்லாருமே படிச்சவங்க தான். அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமா தற்கொலைன்னு சொல்லிட்டு போறது, டி ராஜேந்தர் கூட அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார். நான் அந்த விஷயத்துல உடன்படுறேன் அந்த மனிதர்கிட்ட. அவர் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் கலாய்க்கிற மாதிரி பேசினாலும் இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா 100க்கு 100% உண்மை. உங்களுக்கு உங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது மக்களை கவரணும். வெறும் அரசியல் டைம்ல, அந்த தேர்தல் நேரத்துல மட்டும் மக்களை இது பண்றது, அந்த நேரம் மாநாடு, ஒரு இதுவரைக்கும் நடத்தாத மாநாடு நீங்க நடத்துறீங்க. மரங்களுக்கு மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, இந்த 16 வருடங்கள் ஏன் மக்களை கவர முடியல உங்களால? அந்த பாயிண்ட் நீங்க பிடிக்கிறீங்களா? இப்ப நான் வந்து டியூஷன் நடத்திட்டு இருந்தேங்க. உண்மை, நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்க, நான் நடத்திட்டு இருந்தேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு 20 பசங்களை வச்சுக்கிட்டு டியூஷன் நடத்திட்டு இருந்தேன். ஒரு பசங்களா எனக்கு நான் சேர்க்கும் போது 2 பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி பசங்களை வச்சு ஆரம்பிச்சது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து 2-3 பேர் அடுத்தடுத்து வந்து சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சேர்ந்த பசங்க எல்லாமே அவ்வளோ டம்பான பசங்க, ரொம்ப ரொம்ப ஏபிசி கூட தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்படி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவால் முடியலைன்னு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க அடுத்த கிளாஸ் அழகா போய் அடுத்த வார்த்தை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னொருத்தர் சொல்லி அந்த மாதிரி ஒரு 20 பசங்க சேர்ந்தாங்க. ஒரு வருடம் ஃபெயில் ஆன பிள்ளைகள் கூட வந்து என்கிட்ட சேர்ந்து அவங்கள அடுத்த வருடம் பாஸ் பண்ண வச்சேன்னுட்டு என்கிட்ட வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 மாசத்துல நாங்கள் வீடு காலி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்பட்டாங்க, நாங்க எங்க போய் டியூஷன் சேர்ப்போம் என் பிள்ளைங்களை அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்து நம்ம முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களை. அந்த மாதிரி உங்க கட்சியை மக்கள்கிட்ட கவர வைக்கிறதுக்கு நம்ம கட்சின்னு ஏத்துக்கணுன்ற அளவுக்கு நீங்க என்ன முன்னெடுத்தீங்க? தமிழ் தேசியம்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நிச்சயமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போனால் நம்ம தமிழ் முன்ன இருக்கணும். அதே போல் ஆந்திரானா தெலுங்கு, கர்நாடகானா கன்னடம், இந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க மொழி ரொம்ப முக்கியம், காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு நீங்கள் முன்னெடுத்த விஷயம் தான் தப்புன்ற. அது இப்போ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிகளுக்கு மட்டும் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்கிறேன். இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும், இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு அது தெரிய எடுத்தோம், இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரம் நீங்கள் அங்கே இருந்தால் சத்தியமாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தயவுசெய்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருங்க, இங்கே வாங்க, முன்னேறுங்க, ஒரு பதவியில் உட்காருங்க. உங்கள் கண்ணோட்டம் என்னவோ மக்கள்கிட்ட அனுப்புங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது நிச்சயமா அந்த சாக்கடை அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இப்போ 8ன்னு இருக்கிறது கூட சரியும், இது இல்லை பாருங்க அப்படின்னு மாத்தாட்டிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நம்பாதீங்க, பார்க்க தான் போறீங்க. அடுத்து இந்த கோடீஸ்வரன் என்ன பேசுறாரு, அவருக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல இருக்கு. தமிழர் பிரசன்னா இத்தனை நாள் பேச்சாளராக இருந்து இப்போ அவருக்கு ஒரு வேட்பாளர்ன்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதே போல இன்னும் அடுத்த 5 வருஷத்துலயே இல்லை 10 வருஷத்துலயே கோடீஸ்வரனுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம். அதுக்காக தான் இவ்வளவு மனு கட்டுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவா தெரியல, எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக பக்கம் லைட்டா சாயறாரு தலைவர், அதனால பார்ப்போம். இந்த மனிதர் வந்து இப்ப என்ன பேசுறாரு,
தமிழக வெற்றி கழகம்லாம் ஒரு கட்சியே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல இருக்க தொண்டர்கள்லாம் தற்குறிகள். சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதான். தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியால பதிவிடுறவங்க முக்காவாசி பேர் பொதுமக்கள். அவங்களுடைய ஓன் சேனல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அதுல இருந்து அவங்க ஷார்ட்ஸோ வீடியோஸோ போடுறாங்க. அப்ரூவ்டு கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சில பேர் தான் இருக்காங்க. அது ஒரு குரூப்பா நாங்க புரிஞ்சிருக்கோம். எங்க குரூப் எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா பொதுமக்கள்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க. அவங்க பதிவிடுறது தான் அந்த சோசியல் மீடியால வர வீடியோக்கள்லாம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் சோசியல் மீடியாவை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா தமிழக வெற்றி கழகம் ஊத்தி மூடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அதுக்கு முடிஞ்சிடும், அது சகாப்தமே முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட இந்த மாதிரி மூளை வச்சுட்டு தான் நீங்க இத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் தமிழக வெற்றி கழகம் வந்த 2 வருடத்துல இங்க இருக்கு. 75 ஆண்டு காலமான திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு இன்னும் ஆம வேகத்துல அப்படி வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாலனால அடுத்த சோர்ஸ் இதுக்கெல்லாம் படிப்பு இருந்தா போதும் சாமி. அடுத்தடுத்து அவங்க பாட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல அரசியல். அது யார் கொடுப்பா? 2 வருடத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் செய்யாத சாதனையா சொல்லுங்க. அந்த மனிதர் வந்தப்போ யாரும் கண்டுக்கல, எல்லாம் சர்வசாதாரணமா இருந்தாங்க. அந்த மனிதர் ட்ரெஸ் கோடை பார்த்து தமிழக முதலமைச்சர் ட்ரெஸ் அதே மாதிரி போட ஆரம்பிச்சார். அவர் பண்ண மாநாடை பார்த்து அடுத்து அதே மாதிரி மாநாடு போட ஆரம்பிச்சுங்க. அதே ஸ்டைல்ல, அதே ரேம்ப் வாக்கு. எனக்கு சத்தியமா இதுவரைக்கும் திமுகக்கு இந்த மாதிரியான ஒரு கட்சி துண்டு, அதிமுகக்கு இந்த மாதிரியான கட்சி துண்டுன்னு தெரியவே தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்கு கூட எப்போல இருந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதோ, எப்போல இருந்து இந்த மஞ்சள் ரெட்டை சேர்த்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்க நாங்க எல்லாம் போட ஆரம்பிச்சோமோ, பசங்க எல்லாம் எப்போ ஆர்ப்பரிச்சாங்களோ இந்த துண்டை போட்டு சுத்தி, அப்போ கலாய்ச்சி அதே வாய்கள் இப்போ அவங்க கட்சி துண்டை போட்டுட்டு சுத்துறாங்க. நிஜமாவே நான் ஆச்சரியமா பாக்குறேன். இதான் அவங்க துண்டா அப்படியா அப்படின்னு கேக்குறேன். கருப்பு சிகப்பு போட்டு ஒரு துண்டு இவங்க போடுறாங்க, வெள்ளையும் ஆரஞ்சா வேற என்ன கலர் இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டம் போட்ட டவல் மாதிரி அதிமுகல போடுறாங்க. இவங்க ஃபேஸ் போட்ட சீமான் அவங்க ஃபேஸ் போட்ட ஒரு துண்டை போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. ஒரு ரெட்டு வேற என்ன கலர்னு தெரியல. இதெல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் இந்த துண்டுகளை நான் பார்த்ததே கிடையாது தமிழக வெற்றி கழகம் வரும் வரை. அப்போ ஒரு புதுவிதமான அரசியலை தமிழக வெற்றி கழக தலைவர் உள்ள கொண்டு வந்திருக்காருல்ல. உங்க பார்வையை அப்படி மாத்திட்டாரா இல்லையா? இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க இப்படி திருப்பி தலைவரை பார்க்க வச்சாருல்ல. அதுதான் அவருக்கு இருக்கிற சக்சஸ். நீங்க எத்தனை பேரை வேணா கூட்டுவாங்க. நான் இப்போ சொல்றேன், என்டிஆர் இல்ல, எம்ஜிஆர் இல்ல, சிரஞ்சீவி இல்ல, தி பெஸ்ட் பொலிட்டீஷியன் விஜய் அவர்கள் தான். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் போடுற ஸ்கெட்ச் இருக்கு பார்த்தீங்களா? சத்தியமா இவங்க போடுற மாதிரி கணக்கு நீங்க எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்க கட்சியை இப்ப அடிச்சுக்க ஆளே இருந்திருக்க முடியாது. நீங்க அதை கோட்டை விட்டுட்டீங்க, இவர் அதை கோட்டை பிடிச்சிட்டார், அவ்வளவு. இந்த கோடீஸ்வரன் மனிதர் சொல்றாரு, ரிட்டையர்ட் ஜட்ஜ் எல்லாம் கதறாங்களாமா. அதாவது இப்போ வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து நாளைக்கு குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகுமோ. ஏன் இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு இத்தனை வருடங்கள் குழந்தைகள்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? ஏன் இத்தனை நாள் இத்தனை திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்காங்க? அப்போ சொல்லாத அறிவுரை குழந்தைகளுக்கு இப்ப எடுத்துட்டு வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்தப்புறம் அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி குழந்தைகள் பத்ரம், நான் பொதுவா சொல்றேன் அப்படின்னு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் சொல்லணும். இதுல யோசிக்க வேண்டாமா? குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடாது, குழந்தைகளை இதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்க குழந்தைங்களை நீங்க அட்வைஸ் பண்றதா நினைச்சு ஒரு குழந்தைங்களுக்கு ஒண்ணு புகுத்துறீங்கல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொல்றாரு? அரசியலை குழந்தைகள்ல இருந்து சொல்லி கொடுங்க, நல்ல விதமா சொல்லி கொடுங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? குழந்தைகளை டைரக்டா இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது. எலெக்ஷனுக்குள்ள வீட்டுல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயாவது இருந்தா நீங்க தயவு செய்து எடுத்து போடுங்க. வீட்டுல பெற்றோரிடம் குழந்தைகள் டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், ஆர்கியூ பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டது சொல்லித்தர இடத்துலதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. குழந்தைகள் அரசியலுக்காக மட்டும், விஜய்க்காக மட்டும், இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் சொல்லி அடம் பிடிக்குதுங்களா? பல விஷயங்களுக்கு அடம் பிடிக்குங்க குழந்தைங்க, தெரியும்ல. போன் வேணும்னா அடம் பிடிக்குங்க. ஏன் 2 வயசு குழந்தைய 1 வயசு குழந்தை கையில போனை கொடுக்கலன்னா அந்த கதறும். அந்த குழந்தைய நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் பேசுற குழந்தைங்களுக்காவது நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு அந்த போனை கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் உங்களால? இது இப்ப இருக்கிற நிலைமை. இதை தான் பேரண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி குழந்தைங்களை எப்படி நம்ம மோல்ட் பண்ணணும், நம்ம நல்லது கெட்டது சொல்லி தரணும்ன்றது நம்ம கையில இருக்கு. அது அவங்களுடைய கடமை. இதை நீங்க இப்ப குழந்தைங்க கிட்ட ஏன் இம்போஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் தான் நான் கேட்பேன். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, எவனோ நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், நீங்க வாங்க தலை அப்படின்னு சொல்லி அஜித் போட்டோ வச்சு யாரோ ஒரு ரசிகர் போட்டதா? ஐயா, யார் வேணா வரலாம் என் அரசியலுக்கு. நடிகர் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? நடிகருக்கு ஆள தெரியாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? நீ ஆவுன்னு அந்த பின் பாயிண்ட் பண்றீங்க நடிகர்னு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு காலத்துல பூலாந்தேவின்ற ஒரு பெண்மணி
திருடங்க. அவங்க ஒரு திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு திருமணம் செஞ்சு அனுப்பிவிட்ட இடத்துல அவங்களுக்கு பல கொடுமைகள் நடந்து பல ஆண்கள் அவங்கள சீரழிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொள்ளை கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்து அவங்க கொள்ளை கூட்டத்தின் சம்பல் ராணின்னு அழைக்கப்பட்ட பூலாந்தேவி ஒரு காலத்துக்கு அப்புறம் திருந்தி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து அவங்க எலெக்ஷன்ல நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இது நடந்தது வடநாட்டுல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கும் குடிமகள் எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது எலெக்ஷன்ல, விஜய் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, நடிகர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, பாடகர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஐடி பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, டாக்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நீங்க எந்த தைரியத்தை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்ற தைரியம் தானே. அடுத்து ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆவேசமா இருக்காங்க அப்படின்னு, அதாவது அந்த குழந்தைகள் விஷயத்த சொன்ன மாதிரி தான். எனக்கு இந்த குழந்தைகள் விஷயம் சொல்லும் போதே நான் அந்த பாயிண்ட் பண்ணணும் நினைச்சேன், அந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைச்சேன். ரசிகர்கள் விஷயத்துல ரசிகர்கள்லாம் அவ்வளோ ஆவேசமா இருக்காங்க, கல்லு தடிக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, கையை கடிக்கிறாங்கன்னு சொல்ற இவங்க கூட்டத்திலையும் பல ரசிகர் வெறியர்கள்னே சொல்லலாம், பல பேர் தீ குளிச்சிருக்காங்க. யாராவது அதை சொல்றாங்களா? வெளியே வருதா அந்த விஷயம்? எத்தனை கட்சிகளுக்காக, இந்த கட்சிகளுக்காக எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க? தலைவா நீ இல்லைன்னா நான் காலி, நீ தோத்துட்ட, நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வெளியே வரவே வராது. நடக்காத ஒரு விஷயத்த தப்பா போர்ட்ரே பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுது. நடந்த விஷயங்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. அதுவும் அவங்க சைடுன்னா அப்படியே மண்ணு போட்டு மூடி வச்சிடணும். நான் நடிகர்ன்றத அவ்வளவு கேவலமா பேசுறாரு. அதாவது நீ 10 லட்சம் உங்ககிட்ட கொடுத்தானா நீ ஒரு நடிகர், அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஒரு நடிகர். ஆனா நீ வந்து ஒரு குத்து சண்டை வீரராகவோ இல்ல வேற ஒரு இதுவாகவோ நீ உடனே ஆயிட முடியுமா? ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் போயிட்டு எல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் ஆக்டிங் இதுக்குள்ள சினிமாக்குள்ளலாம் போய் சஸ்டெயின் பண்ண முடியாதுயா. என்ன பேசிட்டு இருக்காரு இந்த ஆளு? எங்கே போனாலும் திறமை பேசுங்க. அந்த திறமை நீ வந்து நெப்போட்டிசம்னு பல பேர் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நெப்போட்டிசம்னு தாண்டி அந்த மனிதருக்கு, அந்த ஆக்டர், ஹீரோவோ ஹீரோயினோ அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க முன்னுக்கு வர முடியும். இல்லைன்னா அவங்க அங்கே அதோட முடிஞ்சிடும். அதனால எங்கேயுமே டேலண்ட் தான் பேசும், எங்கேயுமே உன்னுடைய திறமை பேசும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி. இங்கேயும் உங்களுடைய தற்கொலைத்தனம் தான் இந்த இடத்துலையும் பேசுது. இங்க தலைவர் விஜய் அவர்களுடைய திறமை பேசுது. அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் கோயிலுக்கு போறதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றான் இந்த கோடீஸ்வரன். கோயில்களுக்கு போறத ஒரு தவறுன்னு சொல்றதே முதல்ல தப்பு. அது அவங்கவுங்க விருப்பம். எந்த கோயில்களுக்கு யார் வேணா போகலாம் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். இந்து கோயிலா இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும், கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும், யார் வேணா எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், எந்த மதத்தினரும் போகலாம். இவன் சாக்கடையோட ஒரு வார்த்தை சொன்னான், நான் இந்து மதத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சைன் போட்டு போனாரு. இவர் இந்த ஞானஸ்தானம் வாங்கினவரா? எப்படி ஞானஸ்தானம் வாங்கினவங்க செய்வாங்களான்னு. இந்து மதத்தை ஆதரிக்கிறேன்னு அங்கே இருக்கும். நான் இவங்களுடைய இந்து மத அந்த அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்து மதத்தின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி போகணுமோ அதுபடி நியாயமாக என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக அதுக்கேற்றபடி நான் பண்ணுறேன்ன்றது தான் அங்கே எழுதி சைன் பண்ணுறது. அதாவது இந்து முறையே நான் ஃபாலோ பண்ணுறேன்றதுலாம் கிடையாது. இவங்க என்னென்ன முறை சொல்கிறாங்களோ அதை நான் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னா செருப்பு போட்டு போடக்கூடாது, மேல் சட்டை போடக்கூடாதுன்னா மேல் சட்டை போடக்கூடாது. அந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன்றதை அங்கே எழுதி சைன் பண்ணுறது. அதை தான் அன்னைக்கு அவர் பண்ணிட்டு போனார். அது புரியாமல் இந்த சாக்கடை படித்தவங்களால இதெல்லாம் பேசணும், ஏதோ பேசுனா இவனை பேசினா ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பேசிக்க வேண்டியது. அதே தான் இந்த ஆளு சொல்கிறான். கோயிலுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போனாரா, இப்போ போகிறாரு. வேண்டுதல் வச்சிருக்கலாம். நான் என்னுடைய எலெக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் நான் வந்து உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன்னு வேண்டுதல் வச்சிருக்கலாம், போகலாம். சில பேர் அவங்கவுங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. அந்த கோயிலுக்கு போகிறத விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கோயில்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? திருச்செந்தூர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதை சுற்றி தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு வறுமை இருக்கு தெரியுமா? திருச்செந்தூர் அறநிலையத்துறை கோயில்ல பிரச்சனை இருக்குன்னா அது சம்பந்தப்பட்டது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா கிட்ட நீங்க கொடுங்க. இந்த 5 வருஷம் என்ன பண்ணீங்க? அங்க இருக்கிற பிரச்சனைகளை தீக்காம இப்போ வந்து குறைய சொல்றீங்க. அதே போல தென் மாவட்டங்கள்ல வறுமை இருக்குன்னு சொல்றீங்க. அந்த வறுமையை ஒழிக்க என்ன பண்ணீங்க இந்த 5 வருஷம்? ஏன்னா அங்கே வந்து நார்த் சைட் டிஷ்ஷஸ்லாம் அந்த தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்காது, எல்லாமே நம்மளுடைய ஐட்டம் தான் கிடைக்கணும். வறுமை இதெல்லாம் சொல்ல வெக்கமா இல்லையா? 5 வருடம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ யார் வருவானே தெரியல. இப்போ உட்காந்து இதெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் பண்றியே, இதெல்லாம் தான் தவறு, இதெல்லாம் பண்ணலைன்றதை தானே இன்னும் இப்போ புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. நீயா வந்து வாயை கொடுத்து ஏதோ பேசுறேன்ற பேர்ல பெரிய பேச்சாளர், பத்திரிகையாளர் நினைப்பு. ஆனா பேசுறது எல்லாமே தற்குறித்தனம். இவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவம் வருது. சில இடங்கள்ல இன்னொரு வார்த்தை சொல்றான், கூட்டத்தை ஏன் அப்படி சேர்க்கிறீங்க? இதுல ஊழல்னு பிரச்சனை சொல்றீங்களா? ஊழலை தாண்டி கலாச்சார சீர்கேடு பிரச்சனை தான். எது நம்ம சேர்க்கிற கூட்டத்தினால பிரச்சனையாமா? எல்லாம் இடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களாம். ஏன்னா அறிவு கட்டவங்களா? உங்க கூட்டத்துல நீங்க சேர்க்கிற கூட்டங்கள்ல இருக்கிற அந்த சேஃப்டியை விட தமிழக வெற்றி கழகத்துல பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க அவ்வளவு சேஃபா பாத்துக்கிறாங்களா? நாங்க அங்க போனா நாங்க சேஃபா இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு கூட்டத்துக்கும் இதுவரைக்கும் போகாத நான் என்னைக்குமே போனதே கிடையாது.
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த ரெட்டில்ஸ் ரோட்ல வராருன்னும் போது அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. ஏதோ ஒரு கல்பிரிட்டு, ஏதோ ஒரு வேற ஒரு ஆளுங்க இந்த கட்சிக்குள்ள போந்து இவங்களுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இந்த செயின் ஸ்நாச் பண்றது, வேற மாதிரி நடத்துறது, அது வேற பிள்ளைங்களா இல்ல வேற கட்சிக்காரங்களா இருக்குமே தவிர, இல்ல இந்த வழியா திருட்டுத்தனம் பண்றவனுங்க, வழியா பெண்களை சீன்றவனுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த கூட்டத்துல பெண்கள் அதிகமா இருப்பாங்க, போய் சீண்டி பார்த்துட்டு வரலாம். அதுங்களை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளோ, தம்பிமார்களோ, அண்ணன்மார்களோ, எந்த பிள்ளைங்களையுமே சத்தியமா குறை சொல்ல மாட்டேன். நாங்க இருந்து பார்த்துருக்கோம், அதனால நான் சொல்றேன். இன்னொரு வாட்டி கலாச்சார சீர்கேடு இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்க கலாச்சார சீர்கேடெல்லாம் எடுத்து வெளியே விடுற மாதிரி ஆயிடும். வாயை பொத்திக்கிட்டு இருங்க இதுக்கு மேல.